அம்மனுக்கு உகந்த திரு ஆடிப்பூரம். இந்த முறை ஜூலை 27ஆம் தேதி சாயந்தரம் ஆரம்பிக்கிற இந்த நட்சத்திரம் ஜூலை 28ஆம் தேதி முழுக்க இருக்குங்க. இது நமக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். பெரியாழ்வாருக்கு துளசி செடிக்கு கீழே கிடைச்ச பொக்கிஷம் தான் ஆண்டாள் நாச்சியார். 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண் ஆழ்வார். அவங்க தான் ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 10 நாட்கள் ஆடிப்பூர உற்சவம் நடக்கும். சாயந்தர வேளையில ரங்கமன்னாரோட ஆண்டாள் வரும்போது பார்க்கறதுக்கே கண்கொள்ளாத காட்சியா இருக்கும். அதே மாதிரி மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில்லையும் 10 நாட்கள் ஆடிப்பூர விழா கொண்டாடப்படுது. திருவண்ணாமலை மற்றும் கும்பகோணம் சாரங்கபாணி திருக்கோவில்ல 3 நாட்கள் ஆடிப்பூர விழா கொண்டாடப்படுது. ஆண்டாள் அவதரித்த தினத்தை தான் நம்ம ஆடிப்பூரம் என்று நம்ம கொண்டாடுறோம். நாம மார்கழி மாசத்துல 30 நாட்களுமே திருப்பாவை படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டாளுக்கு உகந்த ஆடிப்பூரமும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பெண்களாகிய நமக்கு முக்கியம். எப்படின்னா, இந்த நாள் அம்பாளுக்கு வளைகாப்பு தினமாகவும் கொண்டாடப்படுது. பங்குனி உத்திரம் சமயத்துல சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் ஆகுது இல்லையா? ஆடி மாசத்துல பூர நட்சத்திர அன்னைக்கு வளைகாப்பு நடக்குது அப்படின்றது ஒரு ஐதீகமா சொல்லப்படுது. இந்த நாட்கள்ல அம்மன் கோவில்கள்ல நம்ம வளையல் வாங்கி கொடுத்தோம்னாலும் சரி, இல்ல அம்மனுக்கு சாத்தப்படுற வளையல் நமக்கு பிரசாதமா கிடைச்சாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நம்ம வளையல் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம குடும்பத்துல சுபிக்ஷம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அம்மனுக்கு சாத்தப்பட்ட வளையல நமக்கு பிரசாதமா குடுத்தாங்க. ஒரு வேளை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாங்க. அதுவும் எதார்த்தமாலாம் கிடைக்குதுன்னா, அது ரொம்ப ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். எப்படின்னா, திருமண தடை நீங்கும்னு சொல்லப்படுது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாவே கடைப்பிடிக்குது. அப்படின்னா, நீங்களும் கண்டிப்பா அம்மனுக்கு வளையல் வாங்கி குடுங்க.